நல்லா இருக்காது. மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ணுவாளான்னு தெரியலையே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்மா. ரிப்ளை பண்ணலன்னா சரி நம்ம முதல்ல மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாய். ஹாய், எப்படி இருக்க? எப்படி இருக்கா? மீட் பண்ணலாமா? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? இம்பார்ட்டன்ட். ஆமாம், மீட் பண்ணணும். ஓகே, எப்போ எங்க? இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கே மீட் பண்ணலாம். உனக்கு லொக்கேஷன் நான் சென்ட் பண்ணுறேன். ஏதாவது எமர்ஜென்சியா? எமர்ஜென்சி தான். நான் அந்த காஃபி ஷாப்பில் காசு இல்லாமல் காஃபி குடிக்க போகிறேன். நீ தான் காசு தரணும். டேய். சரி சரி சீக்கிரம் வா. வரேன். ஓகே, நீ சீக்கிரம் வந்துடு. வரமாட்டேன்னு நினைச்சேன். நானும் அதான் நினைச்சேன். அங்க உட்காரலாம்ல? பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. சரி சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணு, நான் கிளம்பணும். நிறைய வேலை இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அதான் நானே நிறைய தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேனே. உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல ஆகாஷ். நான் எப்பவும் சீரியஸா தான் நான் இருந்திருக்கேன். நீ யாராச்சும் லவ் பண்றியா? இல்ல. ஏன், யாரையும் பிடிக்கலையா? லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஓ, நம்ம பார்த்து என்ன ஒரு 5 years இருக்குமா? இருக்கும். கடைசியா நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ண அப்ப பார்த்தேன். அப்புறம் உன் லைஃப்ல எப்படி போகுது? நல்லா போகுது. வேலைக்கு ஏதாவது போறியா இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, காலையிலே ஆள் இல்லாத காஃபி ஷாப்க்கு வந்து உட்காந்துட்டு என்ன வேற ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கல, அதான். ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு வேலை, அங்க இருக்க கொஞ்சம் பேரு, அதுல இருக்க போட்டி பொறாம, இதுக்கெல்லாம் நடுவுல எப்படியாச்சும் முன்னேறிட மாட்டோமான்னு மாசம் 1ஆம் தேதியை நோக்கி போற ஒரு வாழ்க்கை. புரியல. சுருக்கமா சொல்லணும்னா நல்ல வேலை, நல்ல சம்பளம். ஃபர்ஸ்ட் நீ வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல கூப்பிட்டேன், நீயும் யோசிக்காம வந்துட்ட. யோசிக்காமலாம் இல்ல, நீ ப்ரப்போஸ் பண்ண அப்புறம் நிறைய தடவை உன்னை பத்தி யோசிச்சிருக்கேன். உனக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலான்னு கூட நினைச்சிருக்கேன். எங்க நான் ஏதாவது இனிஷியேட் பண்ணி உனக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி ஆயிடுமேன்னு தான் நான் எதுவுமே பண்ணல. நல்லதுதான். நீ கால் பண்ணியிருந்தனா கிறுக்குத்தனமா இருந்தா யோசிச்சிருப்பேன். இப்போ என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க? திடீர்னா இப்படி பேசணும்னு நான் யோசிச்சு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமா? ஆமா. அப்பவே கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல?
நான் ப்ரப்போஸ் பண்ணி நீ நோ சொல்லிட்ட. அப்போ என் மைண்டில் ஓடினதுலாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான். என்னாலையும் நீ நோ சொன்னதை அவ்வளோ ஈஸியெல்லாம் எடுத்துக்க முடியல. அப்பயும் உன்னை கூப்பிட்டு பேசியிருந்தேன்னா, நான் உன்கிட்ட ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணியிருந்தா அது என்னாலையும் தாங்கிக்க முடியாது. ஸோ அதான் இப்பயும் உண்மையாக உன்னை பார்க்கணும்னு பிளானே இல்லை. இப்போ வரும்போது உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்னா, ஸோ டக்குன்னு உன் ஞாபகம் வந்துச்சா, அதான். எனக்கு உண்மையாக உன்ட்ட ஒன்று கேட்கணும். அதுக்கு நீ எந்த ஆன்சரும் பண்ண வேணாம். ஏன்னா நீ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறத கேட்டுக்கோ. நீ வேணான்னு சொன்ன அப்பவும் சரி இப்பவும் சரி என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அதுக்கப்புறம் நிறையவே யோசிச்சேன், என்ன ப்ராப்ளமாக இருக்கும். உனக்கு என் பர்சனாலிட்டி பிடிக்கலையா, இல்லை என் ஃபேஸ் பிடிக்கலையா, இல்லை என்கிட்ட என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு நிறைய யோசிச்சேன். நான் என்னையே கேவலமாக நினச்ச நாட்கள் அதிகம். அப்புறம் அந்த ரீசன்லாம் எல்லாரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தேன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குமான்னு நினச்சேன். இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலான்னு நிறைய விஷயம் யோசிச்சேன். ஒரு மாதிரி யோசனையோடய போன நாட்கள் தான் எனக்கு அதிகம். இல்ல ஆகாஷ், அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் லேட்டராக தான் புரிஞ்சுது, உனக்கு என்ன பிடிக்காம போனதுக்கு எந்த ரீசனும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளோதான். சேம் ஆஸ் எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு எந்த ரீசனும் இல்லாத மாதிரி. பரவாயில்ல, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு யோசிச்சியா? பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்க தான். ஏன்னா எந்த ரீசனும் இல்லாம ஒதுக்கப்படும் போது அவங்க மொத்த லைஃபுமே டம்ப் ஆகும். அந்த வலி ரொம்ப கொடுமையானது. என்னடா? இல்ல, நான் யோசிச்சு பாறேன். நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும் சொல்லு? உன்னை எனக்கு பிடிச்சதுக்காகவா? உனக்கு என்ன பிடிக்கலன்னா அப்படியே எனக்கு உன்னை பிடிக்கணும். இல்ல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் ஏதோ தோணுனதை சொன்னேன். நானும் நிறைய தடவை உன் நினைப்பே வரக்கூடாது, உன்னை பத்தி யோசிக்கவே கூடாதுலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட நான் அதில் ஜெயிச்சதே இல்லை. எப்படியாவது உன் ஞாபகம் எனக்கு வந்துடும். ப்ளீஸ், உனக்கு தெரிஞ்சா நீயே சொல்ல. நான் எப்படிதான் உன்னை மறக்கிறது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆகாஷ். நீ எதுவுமே சொல்ல வேணாம், நான் சொல்றதையாச்சும் நீ கேளு. என்னோட நார்மல் ரொட்டீனை ஒரு மாதிரி பாதிச்சிச்சு அனன்யா. அதை நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? இப்போ நான் வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு போகும்போதே தெரியும் நீ அங்கே வரமாட்டேன்னு. ஆனால் எங்கே நீ என்னை பார்த்துருவியோன்னு நீ பார்க்குற மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். நீ என்னை சுற்றி இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னை சுற்றி இருக்கா மாதிரியே நானே ரியாக்ட் பண்ணிப்பேன். எங்கே நீ ஏதாவது ஒரு மூலையிலேருந்து என்னை பார்ப்பியோன்னு சின்ன நம்பிக்கையோடு இருந்தேன். ஒரு வாட்டியாச்சும் ஒரு கோயின்சிடென்ஸ்லாச்சும் நான் பார்த்துட மாட்டோமான்னு நிறைய தடவை யோசிப்பேன். ஆனால் இந்த 4 வருஷத்தில் ஒரு தடவை கூட அது நடக்கவே இல்லை, தெரியுமா? இல்லை நன்யா, ப்ளீஸ் கஷ்டப்படாத. நான் உன்னை ஹர்ட் பண்ணோன்னு இப்போ இதை சொல்லலை. இப்போ கூட இங்கே உட்காந்து பேசுறது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கா நன்யா. உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் என்னால் முடியல நன்யா. டேய், இதெல்லாம் ஒரு விஷயமாடா? மறந்துட்டு அடுத்த வேலையை பாப்பேன்னு பார்த்தா நீ என்னடா இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? சத்தியமா உங்ககிட்ட எப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அப்படிலாம் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இப்படிதான் நன்யா, உன் விஷயத்துல என்னால எதுவுமே கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியல. இதுக்குதான் என்ன கூப்பிட்டே ஆகாஷ்? எனக்கு ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகுது. நீ பேடா ஃபீல் பண்ணதுல ஒண்ணுமே இல்லை நன்யா. எல்லாமே என்னாலதான். எல்லாம் என் மிஸ்டேக் தான். ஆனா நான் ஏன் இப்படி பண்றேன், இன்னைக்கு ஏன் இங்க வந்தேன், உன்னை ஏன் இங்க கூப்பிட்டேன், இப்போ ஏன் இங்க இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அனன்யா, இதுதான் நம்ம மீட் பண்றது கடைசியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்ல ஆகாஷ். நீ ஃபர்ஸ்ட் மூவ் ஆன் ஆகு. மூவ் ஆனா? உன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சுதான் நான் ஜிம்குள்ளேயே போனேன். ஆனா அந்த ஜிம்குள்ள அந்த 2 மணி நேரத்தை தாண்டி வெளியே வந்த அந்த 2 செகண்ட்ல உன் ஞாபகம் வரும் பாரு,
அதில் எப்படி நான் மூவ் ஆனவன் நீ நினைக்கிற? டெய்லி நைட்டு சாங்ஸ் கேட்பேன். அந்த சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் நீ என் கூடயே இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ ஏன் பைக்கில் நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப நீ இன்னொன்று அதிகமாக வெளியே சுற்றின இடம், அந்த ஒரு இடத்த நான் கிராஸ் பண்ணும் போதும் நீ இன்னுமே என் பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் விட உன் பர்த்டே அன்னைக்கெல்லாம் நான் செத்துட்டேன் தெரியுமா? எங்க உனக்கு விஷ் பண்ணா அதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகுமோன்னு நினைச்சு விஷ் கூட பண்ண மாட்டேன். உன்னை பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்சு டெய்லி உன்னை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல நான் எப்படி மூவ் ஆனவன்னு நினைக்கிறேன் சொல்லு? இந்த 5 வருஷத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட நீ பாக்கலையா? பார்த்தேன் அனன்யா, நிறைய பொண்ணுங்களை பார்த்தேன். ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் நான் உன்னதானே தேடினேன். அது எப்படி நடக்கும் சொல்லு? வெயிட்டர், பில் கொடுங்க. அவர் ஆல்ரெடி பில் பே பண்ணிட்டார் மேம். பே பண்ணிட்டாரா? ஆமா. ரெண்டுக்குமா? ஆமா மேம். ஒருவேளை நான் வரலனா? நீ எனக்கு ரிப்ளை பண்ணும்போதே தெரியும் நீ வருவேன்னு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. திரும்ப உனக்கு என்ன பிடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஸோ எனக்காக நீ வேற யாராச்சும் மேரேஜ் பண்ணிப்பியா? சாரி அனன்யா. ஓஎம்ஆர்ல இருக்க மரீனா மால் கிட்ட போயிடு. அங்க இருந்து லெஃப்ட் எடுத்தனா ஒரு மட்டன் சூப் கடை. வாசனை அப்படியே மூக்க தொலைச்சிரும். அப்படியே ரைட் போனேன்னு வச்சுக்கோ, அங்க ஒருத்தன் சிக்கன் பக்கோடா வித்துட்டு இருப்பான். வாசனையும் சூப்பரா இருக்கும், டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஆனா நீ அந்த ரைட்டுக்கு போக கூடாது, ஓகேவா? அப்படியே நேரா போனேன்னா அங்க ஒரு அம்மா மீன் வறுத்துட்டு இருக்கும். அவசரப்பட்டு நீ அந்த மீனை வாங்கி சாப்பிட்றாத.